வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு வந்து ராட்டினம் திரைப்படத்தோட விமர்சனத்தோட வந்து உங்களை சந்திக்கிறேன். படம் ஆடியோ லான்ச்லயே வந்து பாத்தீங்கன்னா பெரிய பாசிட்டிவ் சர்டிபிகேட் நிறைய டைரக்டர்ஸ் இருந்து ரொம்ப ஆச்சரியமானது. ஏன்னா பெரிய பெரிய டைரக்டர்கள் வந்து நல்லா இருக்கு அப்படின்னாங்க. ஸோ அவங்க வந்து சும்மா வேணும்னு எல்லாம் சொல்ல போறது இல்லை. ஸோ இன்னைக்கு வந்து ப்ரொமோஷன் அப்படிங்கிறது வந்து வேர்ட் ஆஃப் மவுத்ல வந்து ஆகிற ப்ரொமோஷன் தான் வந்து இன்னைக்கு பெஸ்ட் வே. ஸோ அந்த விதத்தில் வந்து இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது வந்து அவங்களால வந்து தானாவே வந்து கூடிடுச்சு. படம் ஒரு யதார்த்தமான காதல் கதை. ஆனா வந்து இயக்குனர் தங்கசாமி வந்து அதை வந்து ஒரு டிஃப்ரெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்திருக்காரு. அப்படின்னா என்னன்னா, அந்த காதல் கதை ஒரு சாதாரண ஒரு இளைஞனுக்கும் இளைஞிக்கும் நடக்கிற காதல்னால வந்து யார் யாரெல்லாம் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்க, யார் யார் வாழ்க்கை வந்து மாறுது, புரட்டி போடப்படுது அப்படிங்கிறது வந்து மிக யதார்த்தமாக மிகவும் ஒரிஜினலாக சொல்லியிருக்கிற படம் தான் வந்து ராட்டினம். நிச்சயமா வந்து தங்கசாமி வந்து ஒரு தமிழ் சினிமாவுக்கு வந்து ஒரு அருமையான வரவு. ஏன்னா ஹாலிவுட் படத்துல இருந்து அப்படியே 95% காப்பி அடிச்சுட்டு ஒரு 5% நம்ம தமிழ் எலிமெண்ட்ஸை சேர்த்துட்டு அதை ஒரு படம் ஆக்கிட்டு வந்து உட்காந்துட்டு வந்துட்டு 100% ஒரிஜினலா பண்ணிருக்கிறேன், நீங்க தமிழ் சினிமாவிலே இது வரைக்கும் பாத்துறாது அப்படின்ட்டு வந்து வாய்க்கூசாம போய் சொல்ற டைரக்டர்களுக்கு இடையில வந்து தன் சுற்றத்தால அதில் இருக்கும் அந்த பாதிப்புகளை வந்து உள்வாங்கி கொண்டு அதிலிருந்து ஒரு கதை கருவை உருவாக்கி அதிலிருந்து கதையை உருவாக்கி அதிலிருந்து ஒரு படத்தை எடுத்துட்டு வர்றது அப்படிங்கறது வந்து ஒரு நல்ல டைரக்டருக்கான அறிகுறி. அது வந்து நிச்சயமா வந்து நம்ம வந்து தங்கசாமி கிட்ட வந்து பார்க்க முடியுது. அவர் இந்த படத்துல வந்து அசோக் அப்படின்ட்டு ஒரு லோக்கல் கவுன்சிலரா வந்து ரோல் பிளே பண்ணியிருக்காரு. ரொம்ப ஒரு கவுன்சிலரை வந்து பாக்குறேன்னா ஒரு நேரில் பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங், அவ்வளோ அழகா பண்ணியிருக்காரு. ஸோ சில இடங்கள்லாம் வந்து அந்த டைரக்ஷன், அவர் டைரக்ஷனை பொறுத்த வரைக்கும் வந்து கொஞ்சம் டெப்த் இதெல்லாம் மிஸ் ஆனாலும் ஒரு படமா பார்க்கல வந்து ரொம்ப மனநிறைவு அளிக்கக்கூடிய ஒரு படம் அப்படிங்கிறது வந்து நான் நிச்சயமா சொல்லுவேன். இந்த படத்துல வந்து கிரெடிட்ஸ் போக வேண்டிய இன்னும் 2 பேர், அந்த டீம்ல வந்து 2 பேர் யாருன்னா, சினிமாட்டோகிராஃபர் ராஜ் சுந்தர் அப்படிங்கிறதும் ஆர்ட் டைரக்டர் மணி கார்த்திக் அப்படின்ட்டு. ராஜ் சுந்தர் வந்து தூத்துக்குடியை, ஏன்னா அந்த படம் அந்த காட்சிகள் படம் மொத்த படமே வந்து தூத்துக்குடி இன்னும் தூத்துக்குடியில் தான் நடக்குது. தூத்துக்குடியை வந்து இவ்வளவு அழகா காட்ட முடியுமா அப்படின்னு வந்து எனக்கே ஒரு ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா பாத்திராத இடங்கள், பாத்திராத கோணங்கள், பாத்திராத வீடுகள், பாத்திராத கடைகள், பெரிய கடைகள் எல்லாமே வந்து காட்டுறப்ப வந்து அந்த படத்தையே வந்து ஃப்ரெஷ் ஆக்குது அப்படின்னு சொல்லலாம் அந்த சினிமாட்டோகிராஃபி. ஸோ அதுவே வந்து இந்த படத்துக்கு வந்து அந்த தனித்துவத்தை அளிக்குது. ஸோ அதுக்கு வந்து நிச்சயமா வந்து அவருக்கு ஒரு பாராட்டுகள். ஆர்ட் டைரக்டர் மணி கார்த்திக்கும் தான் சரி, பார்த்தா பெரிய வேலைகள் பண்ணாத மாதிரி தெரிஞ்சாலும் உன்னிப்பா பாத்தீங்கன்னா வந்து அவருடைய வேலை வந்து ரொம்ப ரொம்ப அருமையா பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது அந்த அவர் கவுன்சிலரோட அந்த வீடாகட்டும், ஹீரோயினோட வீடாகட்டும், அதெல்லாம் வந்து நல்லா தெரியும். லீட் பேர் இதை பண்ணியிருக்கிறது வந்து லகுபரன் அப்படின்ட்டு சுவாதி, அவங்க வந்து கேரளா வந்திருக்காங்க. சுவாதியும் சரி நல்ல வரவு, ரொம்ப கியூட்டான ஒரு ஃபேஸ், பெரிய மேக்கப்பே இல்லைன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் வந்து சில ஆங்கிள் ரொம்ப கியூட்டா தெரியுறாங்க. பெர்ஃபார்மன்ஸ் அதே மாதிரி ரொம்ப யதார்த்தமான பெர்ஃபார்மன்ஸ். ஒரு நல்ல தமிழ் பேச தெரிந்த கேரளா பெண் அப்படிங்கிறது வந்து அவங்க சில இன்டர்வியூ கூட பார்த்தேன். ரொம்ப அருமையா, ரொம்ப கேஷுவலா, ரொம்ப அடக்க ஒடுக்கமா பேசுறாங்க. அந்த விஷயத்துல வந்து ஒரு பார்க்கறதுக்கு வந்து நல்லா இருக்கு. வருக சுவாதி அவர்களே, தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு மென்மேலும் வளர வந்து மனதார வாழ்த்துகிறேன். லகுவரன் வந்து அந்த தூத்துக்குடி இளைஞர் எப்படி இருப்பாரோ அதே மாதிரி, ஏன்னா எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட இருந்திருக்காங்க, பார்த்தா அதே மாதிரி இருந்திருக்காங்க. ஸோ அதே மாதிரி தெரியுறாரு. ஸோ பண்ணியிருக்காரு, நல்லா பண்ணியிருக்காரு. முதல் படத்துக்கு வந்து தப்பே இல்லை அப்படின்னு சொல்லலாம். இன்னும் என்ஹான்ஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. இன்னும் காட்சி உள்வாங்கி கொண்டு வெளியே கொண்டு வரதெல்லாம் சில இடத்துல சில இடங்கள்ல வந்து கொஞ்சம் மிஸ் பண்றாரு. நிச்சயமா அது வந்து நிச்சயமா மாத்திக்குவாரு, என்ஹான்ஸ் பண்ணிக்குவார் அப்படிங்கிறது வந்து என்னுடைய நம்பிக்கை. அவருக்கு வந்து ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி ஒரு பானை அப்படின்ட்டு ஒரு காமெடி ட்ராக் ஒருத்தர் பண்ணியிருக்காரு, அஜய் அப்படின்னு நினைக்கிற பேரு. ரொம்ப ட்ராக் அப்படின்ட்டு இல்லாம ரொம்ப யதார்த்தமான காமெடி, நல்லா சிரிக்கவும் வைக்குது. என்ன மோசம் இல்லை, யார் காமெடிக்கும் இது மோசம் இல்லை அப்படின்னு வந்து நிச்சயமா சொல்லலாம். இன்னும் நிறைய கேரக்டர்கள் வருது. அண்ணாச்சி அப்படின்ட்டு, ஹீரோயினோட அப்பா, ஹீரோவோட அப்பா அப்படின்ட்டு, இவங்க எல்லாம் வந்து பெருசா குறிப்பிடுற அளவுக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிறக்காண்டி தான் நான் குறிப்பிடல.
இந்த கேரக்டர்ல அந்த கவுன்சிலரா இருக்கட்டும் அசோக் அப்படின்ட்டு இயக்குனரே ப்ளே பண்றது அந்த கேரக்டரும், இந்த ஹீரோயின் அந்த கேரக்டரும் அதெல்லாம் வந்து ரொம்ப அழகா செதுக்கப்பட்டு எக்ஸிக்யூட் பண்ணப்பட்டிருக்குது. டைலாக்ஸ் ரொம்ப குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயம். அந்த லோக்கல் தூத்துக்குடியில் என்ன பேசுவாங்களோ அதை வந்து அழகா பேசியிருக்காங்க. எனக்கு தெரியல டைரக்டர் தூத்துக்குடி யாரோண்டா அப்படின்ட்டு. ஏன்னா அந்த டைலாக்ஸ் நோட் பண்ணப்போ யோசிச்சேன், ஓ தூத்துக்குடிக்காரராக இருப்பாரோ, டைலாக்ஸ்ல அவ்வளோ தத்ரூபமா இருக்குது அப்படின்ட்டு. ஸோ டைலாக்ஸ் அது மாதிரி ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்குது. எந்த யதார்த்தமுமே மிஸ் ஆகாம ஒரு படத்தை தர முடியுமா அப்படின்னு வந்து மண்டையை சுரிஞ்சிட்டு இருக்கிற டைரக்டர்கள் வந்து இந்த படத்தை பார்த்து கத்துக்கலாம் அப்படிங்கிறது வந்து என்னுடைய கருத்து. இந்த படத்தினுடைய முடிவு தான் இந்த படத்துடைய ஒரு ஹைலைட். அது வந்து வேணும்னே வச்ச முடிவெல்லாம் கிடையாது நிச்சயமா. ஏன்னா உண்மை காதல்னு சொல்ல முடியாது, காதல் கதைகள்ல வந்து நடக்கிற முடிவுகளில் இது வந்து இந்த முடிவு அப்படிங்கிறது வந்து தான் இதுதான் வந்து சக்சஸ் முடிவுகளை விட வந்து இந்த மாதிரி முடிவுகள் தான் அதிகம். ஆனா வந்து அதை வந்து டைரக்டர்கள் வந்து சொல்றதுக்கு வந்து விருப்பம் இல்லை. ஏன்னா அவங்க வந்து படத்தோடைய சக்சஸ், அமௌண்ட் இது எல்லாத்தையும் பாக்குறாங்க. ஸோ அது வந்து சொல்றதுக்கு தைரியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனா தங்கசாமி வந்து ரொம்ப தைரியமா ஒரு நம்பி இருக்கிறது, இது வந்து நிச்சயமா மக்களுக்கு போய் சேரணும், இது சேர்ந்து இது ஒரு விஷயத்தை வந்து உணர்த்தணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கான்பிடண்டா இருந்தங்காட்டிக்கு அந்த முடிவை வந்து ரொம்ப யதார்த்தமா அழகா சொல்லியிருக்காரு. ஸோ அந்த முடிவு தான் வந்து பிரமிக்க வச்சது அப்படின்லாம் சொல்ல மாட்டேன், இல்லை திடீர்னு சர்ப்ரைஸ் பண்ண வச்சது அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். ஒரு யதார்த்தமா ஒரு குடும்பத்தை வந்து பக்கத்து வீட்டில இருந்து பார்த்தோம்னா என்ன நடக்கும், அத ஒரு 20 வருஷம் கண்டினியூஸா பார்த்தா நடக்கிற விஷயங்களை வந்து ஒரு ஸ்கிரீன்ல பார்த்த மாதிரி எனக்கு வந்து ஒரு ஃபீலிங். ஸோ கிரேட். இந்த படத்தினுடைய லெட் டவுன் அப்படிங்கிறது வந்து பாடல்கள் கூட சொல்ல முடியாது, பாடல்களுமே சில பாடல்கள் அருமையா இருக்குது. படத்தினுடைய லெட் டவுன் அப்படிங்கிறது பேக்ரவுண்ட் ஸ்கோர்னு தான் நினைக்கிறேன். மனு ரமேஷன் அப்படின்ட்டு அவர் தான் வந்து இந்த படத்துக்கான மியூசிக் பண்ணியிருக்காரு. இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணியிருக்கலாம். ஏன்னா ஒரு ஆர்டிஸ்ட் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்றப்போ பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் 60% இருந்ததுன்னா 40% தூக்கி விடுறதுக்கு வந்து சான்சஸ் நிறைய இருக்குது. பட் பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து சில இடங்களில் கொஞ்சம் தொய்வடைகிறப்ப வந்து அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து அடிபட்டு போகுது சில பல சீன்ல. ஸோ அந்த விஷயங்கள் வந்து கொஞ்சம் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது வந்து என்னுடைய கருத்து. ஆகமத்துல ஒரு படமா பாக்குறப்ப வந்து ஒரு அக்மார்க் தமிழ் படத்தை பார்த்ததற்கான திருப்தி, ஒரு நல்ல தமிழ் படம், நல்ல கருத்துள்ள தெளிவான கருத்துள்ள ஒரு தெளிவான தமிழ் படத்தை பார்த்ததற்கான திருப்தி வந்து நிச்சயமா எனக்கு இருக்குது. சில பல குறைகள் நிச்சயமா வந்து இருக்குது, நான் இல்லை அப்படின்னு சொல்லல. ஆனா நம்ம கொடுத்த அந்த டிக்கெட் காசுக்கு வந்து கண்டிப்பா அந்த படம் வந்து மோசம் இல்லை. ஒரு தடவை போய் குடும்பத்தோட, ஏன்னா ஒரு வல்கரிசம், ஒரு தொப்புள் காட்டுற சீனோ அசிங்கமான விஷயங்களோ வந்து இந்த படத்துல எதுவுமே இல்லை அப்படிங்கிறது தான் வந்து பெரிய விஷயம். ஹீரோயின்லாம் வந்து அப்படியே அழகா போர்ட்ரே பண்ணியிருக்காரு. நிச்சயமா வந்து நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன் இந்த படத்தை குடும்பத்தோட போய் பார்க்கறதுக்கு. இந்த படத்திற்கு என்னுடைய ரேட்டிங் அப்படிங்கிறது 5க்கு வந்து நிச்சயமா 3.5 தரலாம். ஏன்னா ஒரு சமூக மெசேஜை வந்து ரொம்ப அழகா சொல்லாமல் சொல்லுது. அந்த எலிகன்ஸும் சரி, அந்த கேரக்டர்களை பிரசன்ட் பண்ணியிருக்கிற விதம் எல்லாமே வந்து நம் கலாச்சாரத்துக்கும் நம் மக்களுக்கும் வந்து உகந்த ஒரு விஷயமாக இருக்கிறது. சும்மா அதே மதியம் காட்டி தொப்புளை காட்டி வந்து பணம் சம்பாதிக்கிற நோக்கில் வந்து இந்த படம் எடுக்கப்படவே இல்லை. நிச்சயமா அந்த டைரக்டருடைய மனதின் பிரதிபலிப்பு அப்படின்னு சொல்லலாம் இந்த படம். நிச்சயமா போய் இந்த வரும் சனி மற்றும் ஞாயிறுகளை வந்து குடும்பத்தோட போய் உட்காந்து தியேட்டர்ல உட்காந்து இந்த படத்துக்கு வந்து நீங்க சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி டைரக்டர்களை வந்து நம்ம சப்போர்ட் பண்ணாதான் வந்து சமூக மாற்றத்துக்கான வித்து அப்படிங்கிறது வந்து இன்னும் நல்லா ஸ்ட்ராங்கா நம்ம இடலாம். அந்த அஸ்திவாரத்தை வந்து நம்ம இன்னும் நல்லா ஸ்ட்ராங்கா அமைக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி டைரக்டர்ல வந்து நம்ம தொடர்ந்து வந்து வெற்றி படங்கள், தொடர்ச்சியா படங்கள் தரும்போது வந்து அது வந்து ஒரு பாமரனுக்கு வந்து அவன் வாழ்க்கையில் ஏற்படுத்தக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது வந்து பெருசா இருக்கும். அது நம்ம வந்து அன்னோட்டிசபிளா நாலேஜ் இருக்கிறவனுக்கு வந்து தெரியாட்டியும் வந்து பாமரனுக்கு வந்து நிச்சயமா வந்து பெரிய மாற்றத்தை வந்து ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து என்னுடைய நம்பிக்கை. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே லைக் பட்டன் இருக்கு, லைக் பண்ணுங்க. என்னுடைய சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இந்த வலது கார்னர்ல சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு, அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா
என்னுடைய வீடியோக்கள் வர வர உங்கள் இமெயிலில் வந்து சேரும். சேர்றப்ப உங்களுக்கு ஈஸியாக பார்க்க முடியும். அதே மாதிரி இந்த விமர்சனத்தை, இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களிடம் ஷேர் பண்ணிக்கங்க. நீங்கள் நான் கேட்குற உதவி அப்படிங்கிறது அது ஒன்றே ஒன்று தான். எவ்வளோ அளவுக்கு ஷேர் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு எனக்கு அது உதவியாக இருக்கும். வேற என்ன சொல்கிறதுங்க, உங்கள் சப்போர்ட் எப்பவுமே எனக்கு இருக்குது. அதுக்கு நான் என்றைக்குமே கடமைப்பட்டவன். நீங்கள் இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது. அதுதான் உண்மை. உங்கள் கருத்துக்களை தயவு செஞ்சு கமெண்ட்டுகளாக பதிவு செய்யுங்க. முடிந்த அளவுக்கு நான் ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். மீண்டும் ஒரு விமர்சனம் இல்லாட்டி முன்னோட்டத்துடன் கூடிய விரைவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.